ஆண்டவரை முதலில் காவலி பெற விரும்புகிறோம். வாழ்வழி முதலில் ஊற்றினை மேல் புதுப்பிக்கிறோம். இத்தண்ணீர் நாளில் உள்ளதையும் உடலையும் தீமை அனைத்திலும் காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூயதை தொடர்மை அணுகி வரவும் மீட்பை பெற்றுக்கொள்ள உதவி வருவமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவா தண்ணீர் வெள்ளம் அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் இசை வழியாக கற்பித்தேன். உமது படைப்பொருளாய் இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ளமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை உப்பு கலந்த இதனை தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்து தோல்விர செய்வீராக. தூய ஆவியாருடையிருந்து எங்களை இடையிடாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு துய்யாவின் உதிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். யோபு நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவசனங்கள் 1:8 முதல் 11. ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பை நின்று கடல் உடைப்படுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்த கதவையும் தாழ்பாளையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்பொழுது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன என்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 4. இறை சொற்றொடர்கள் 35 41 முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றனர். அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பின்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரை, சாக போகிறமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடித்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாய் இரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த
மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர்களை நோக்கி, ஏன் நஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பொது காலம் கண்களை மூடி கரங்களை எல்லாரும் கண்களை மூடுங்க. கடவுள் நாம் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாக நம்முடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட அந்த நேரம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதியும். அந்த தொழிலின் வழியாக நம்முடைய குடும்பத்திற்கு அருள் ஆசீர் பொருள் ஆசீர் தார். குறிப்பாக நம்முடைய தொழில் நன்றாக இருக்கின்ற போது தான் நம்முடைய மனம் நன்றாக இருக்கும். நம்முடைய மனது நன்றாக இருக்கின்ற போது தான் நம்முடைய வாழ்வில் கவலைகள் இல்லாமல் நாம் நிம்மதியாக வாழ முடியும். நம்முடைய குழந்தைகளுக்கு தேவையானவற்றை நாம் வாங்கி கொடுக்க முடியும். எனவே இந்த நாளிலே இன்று ஆண்டவரே, எங்களுடைய வீட்டிலே உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பல நேரங்களில் நாங்கள் பல தயாரிப்புகளுடன் முயற்சி எடுக்கின்றோம் ஆண்டவரே, ஆனால் இருந்த போதிலும் பயனில்லை. இதோ இந்த நேரத்தில் எங்களுடைய வீட்டிலே உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த கல்வாரி பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். நாங்கள் என்ன தொழில் செய்தாலும் சரி ஆண்டவரே, நீர்தாமே அந்த தொழிலிலே எங்களுக்கு துணையாக இருந்து நீரும் ஆசீர்வாதத்தை பொழிந்து எங்கள் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் காத்தபடி நடத்த வேண்டும் என உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். பிரியமானவர்களே, என்னுடையது உங்களுடையது மானியப்படி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய மடிக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை நலன்களுக்காகவும் அது கையெழுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராகப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திடருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர்
ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னையே பாவனையில் இருந்த மனிதரை பதிப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழி வகுத்தார். தந்தையே அவருமிடம் ஏறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசேன்னா, உன்னதங்களிலே ஓசேன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசேன்னா, உன்னதங்களிலே ஓசேன்னா. இந்த அப்பரச காணிக்கைகளோடு நம் வீட்டிலே உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் ஒப்பு கிடப்போம். இறைவன் நாம் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்பு கிடப்போம். ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு அருள் நலமும் பொருள் நலமும் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். நாம் பக்தியோடு மன்றாலும் ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நாம் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளம் உமது இறப்பினை அறிக்கின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நம் முன்னே வீற்றிருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாடும். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ வாரத்தின் முதல் நாளில் இதோ இந்த காலை வேளையிலே நாடி தேடி வந்திருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தகப்பனே, இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய உழைப்பை நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீ கையிட்டு செய்த அனைத்து காரியத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய அன்பு தெய்வமே, இதோ நம்முடைய வீட்டிலே உழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் அழகாக கூறியிருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளின் நலனுக்காக, உடைய வீட்டின் நலனுக்காக, உடைய வீட்டிலே உழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உழைப்பிலே எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியடைய செய்துள்ளோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த உழைக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்பி வாழ்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். குறிப்பாக நீர் இந்த உழைப்பை நல்ல முறையில் கொடுக்கின்ற போதுதான் நாங்கள் என்னுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியோடு வாழ முடியும். நீர் உழைப்பிலே அருள் ஆசீர் பொருள் ஆசீர் கொடுக்கின்ற போதுதான் நாங்கள் என்னுடைய குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க முடியும் ஆண்டவரே. எனவே தகப்பனே, விடை கெஞ்சி கேட்கிறோம். இதோ நாங்கள் தாழ்ந்து பணிந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே.
கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய அன்பு தெய்வமே, இதோ இடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நீர்தாமே உடைய ஜெபங்களை கேட்டருளும். உமது இரக்கத்தினால், உமது அருளினால், உமது கிருபையினால் எங்களுக்கு நீர்தாமே எல்லாவற்றையும் தந்து காத்து வழி நடத்தி செல்லும். என் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இறந்தோர் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உடைய குடும்பத்திலே மறித்த ஆன்மாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீராமை பெண்பு வீட்டிலே இடமளித்திருக்கும். கடவுளின் கன்னித்தாயான என் பாதுகாவலியான தூய லூர்து அன்னை, அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் பொல்லாப்புகள் இத்தீங்குகளும் எங்களை தீண்டாதபடி பாதுகாத்து வழி நடத்தி செல்லும். பாவத்திலிருந்து விடுதலை தாரும், நோயிலிருந்து விடுதலை தாரும், கடன் பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே தகப்பனே, எங்களையும் எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் என் பிள்ளைகளையும் நீதாமே உள்ளம் கரத்திலே புரிந்து வழி நடத்தி செல்லும். வாதையுடன் கூடாரத்தை எந்த தீய ஆவியும் தீண்டாத அணுகாது என்று கூறிய அன்பு தெய்வமே, உடைய வீட்டையும் என் பிள்ளைகளையும் எந்த தீய சத்திரமும் தீண்டாதபடி பாதுகாத்து வழி நடத்தி செல்லும். நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது இறக்கையின் கீழ் வைத்து பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உம் சீடர்களுக்கு கொடுத்த அதே அமைதி எங்களுக்கு தார். நீர் கொடுக்கின்ற அமைதி நிலை வாழ்வு தருகின்ற அமைதி. அந்த அமைதியின் வழியாக உடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தந்து காத்து வழி நடத்த வேண்டும் என கெஞ்சி கொண்டாடுகிறோம். என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு
இந்த சீடர்களை பார்த்து கூறிய இறைவன் நம்மை பார்த்து கூறுகிறார், என் மகளே மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என் மீது நம்பிக்கை, நீ என்னை விட்டுவிட்டு இந்த உலக காரியங்களை நோக்கி செல்கின்ற போதுதான் நீ பயப்பட வேண்டும். எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்று எரோமியா புத்தகத்திலே அழகாக கூறியிருக்கிறார். ஆண்டவரை நம்புவோம். உடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை பற்றி சொல்லியது எனதான் மனங்களை ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் கண்களுக்கு உண்மையை நம்புகின்ற தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றேன். அனைவரும் முழந்தால் படியிடவும் கரங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி கூறும். ஆண்டவர் அவருடைய உடலை இரத்தத்தை நமக்கு உணவாக தந்த கிருபைக்காக நன்றி கூறும். கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல வைத்து பாதுகாத்து நடந்திருக்கிறார். அதற்காக நன்றி கூறும். நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கு, கல்லூரிகளுக்கு, வேலைகளுக்கு சென்று வரும்போது பத்திரமாக பாதுகாத்து வழி நடத்திய கிருபைக்காக நமக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்விலே நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டிருப்போம். அவற்றையெல்லாம் நாம் நல்ல முறையில் செய்து முடிக்க நமக்கு உதவிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகப்பனே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு நல்லதொரு கல்வியை கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் செய்கின்ற உழைப்பை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இதோ வருகின்ற நாட்களிலே, வருகின்ற காலங்களிலே நீர்தாமே எங்கள் உடனிருந்து எம்மையும் என் பிள்ளைகளின் கல்வியையும் நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்த வேண்டும் என கெஞ்சி மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மாண்பாவோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள். வாழ்வின் பணியை தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.